Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்ப்போம். தென் அதில் இருக்கிற டேட்டா டைப்ஸை பற்றியும் பார்ப்போம். ஸோ நார்மலாக பைத்தான் மொபைல் டிவைசஸில் யூஸ் பண்ணுற ஃபேமஸ் அப்ளிகேஷன் எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்பாட்டிஃபை ஆப்பு, அப்புறமேட்டு ஊபர், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பைத்தான் லேங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் பைத்தான் லேங்குவேஜ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்களாகவே ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும், ஒரு கேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணும்போது கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லையும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லையும் நம்ம ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம டேட்டா டைப்பை பற்றி பார்ப்போம். நார்மலாக ஒரு டேட்டாவை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவோட டைப்பை டேட்டா டைப் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா டைப். ஸோ பைத்தான்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. நியூமரிக் டேட்டா டைப் இருக்குது, ஸ்ட்ரிங்கு, பூலியன், லிஸ்ட்டு, செட்டு, டியூபிள், டிக்ஷனரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ். நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் 3 டைப்பாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம்: இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸு. இன்டீஜர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹோல் நம்பர் வச்சு நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். இப்போ டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் வேல்யூ டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப் எதுக்காக அப்படின்னா நம்ம வேல்யூ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி நம்ம வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பூலியன் டேட்டா டைப் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிக்கஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்ட் இஸ் ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேல்யூவாக ஆல்ஃபபெட் வேல்யூ, நம்பர்ஸ் அண்டு கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பைத்தான் கொடுத்துருக்கோமா, ஸோ இங்கே வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம், ஸோ டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஆராதியான்னு கொடுத்துருக்கோமா, இதுவும் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா adin@gmail.com. ஸோ இங்கே நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே டாலர் ப்ளஸ் நம்பர், ஆல்ஃபபெட் ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்பர் ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் இது யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிமைனிங் டேட்டா டைப்பை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட் செஷனில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சிம்பிள் டு லேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.